ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நித்யா. இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி பண்ணுற சேட்டைக்கு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், இவ தான் இப்படி இந்தா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிடவே கூடாது. இந்தா அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்படி என்னன்னா இந்தா இந்தா அப்படின்னா திரும்பி திரும்பி அழகாக தலையை அசைச்சு அசைச்சு பார்ப்பாள். அவகிட்ட என்ன பேசுகிறோமோ இல்லையோ இந்தான்னு மட்டும் சொல்லக்கூடாது. இப்படி தாங்க சின்ன சின்ன சேட்டையாக பண்ணிக்கிட்டே இருப்பாள். எங்கள் கையை தான் எப்பவும் கடிச்சிக்கிட்டே இருப்பாள். எவ்வளோ நாள் தான் அவள் கடியும் தாங்கிறது. அதனால தான் இது மாதிரி எலும்பு கடையில் விற்கும் இவங்களுக்குன்ட்டு தனியாக. அந்த ஷாப் போய் இவங்களுக்குன்னே ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். இது மாதிரி கிரேவிங்ஸ் அவங்களுக்கு இருக்கும்போது அதை நம்ம கையை கடிக்க கொடுக்க வேணாமேங்கிறதுக்காக அதை வாங்கி கொடுத்துறது. அவங்க அதை கடிச்சிட்டு ஜாலியாக விளையாடுவாங்க. பொதுவாக அம்மா கிட்ட தாங்க ரொம்ப அட்டாச்சாக இருப்பா. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒர்க் போகிற ஆள், அம்மா மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. இவளை பார்த்துக்கிறதுக்கே அம்மாவுக்கு வேலை நிறையா இருக்கும். இதுக்கே சரியாகவும் இவ பண்ணுற சேட்டைக்காகவே எங்கள் அம்மா வீட்டில் தனியாக வேலை செய்வாங்க. அவ்வளோ சேட்டைக்காரி. அதனால் எங்கள் அம்மா கிட்ட ரொம்பவுமே க்ளோஸும். அம்மா ரொம்ப நேரமாக பிடிங்கி கேட்டுகிட்டே இருந்தாங்களா, அவள் ரொம்ப டென்ஷன் கோச்சிக்கிட்டு படுத்துட்டா. அம்மா அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பக்கத்துல யாருமே போயிடக்கூடாது. யாராச்சும் ரொம்ப பிடிக்கும். அம்மா அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்லா சுகமா படுத்திருப்பா. ஆனா பக்கத்துல யாருமே போயிடக்கூடாது. போனா டக்குன்னு ஏஞ்சி நின்னுப்பா. சரியான சுறுசுறுப்பு வாளுங்க. ஏந்திரிச்சு ஒரு ஆட்டம் நிற்பா, ஓடுவா, தாவுவா. அவ தாவுறத அவ்வளோ வெயிட்டுங்க. என்ன எலும்பு எடுக்கறீங்க? விடுங்க. நம்மளே விழுந்துருவோம். ஏன் எலும்பு நீங்க எடுத்து விடுங்க. தாவி விளையாடுவா. பட்டு எலும்பு எடுத்துட்டாங்க. புடி என்னெல்லாம் சேட்டை வாங்க பட்டு உன்ன புடுங்கறாங்க. யாரடா கட்டி போட்டு வேலை பாக்குறீங்க? அவுத்து விட்டு பாருங்கடா, யார் பெருசுன்னு தெரியும். நீ பெருசா நான் பெருசா? எலும்பு கொடுங்கடா பாவிகளா. அவ்வளவு தூரத்துல போட்டா எப்பறா எடுப்போம் நாங்க? பட்டுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா. பட்டு பேச வேண்டிய எல்லா இது நான் பேசிட்டு இருக்கேன். ஜெயிச்சுட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா. என்னோடது பட் என்னதுன்னு சொல்லிடுமா தங்க? என்னோடதுன்னு சொல்லிடுமா? ஒரே ஜோரு தான், விளையாட்டு ஜோரு. என்ன வேகமா வாழ ஆடுது பாருங்களேன். ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுறானே. ஓ நம்ம ஜெயிச்சிட்டோமாரா. கீழே விழுந்துருச்சு. அவுத்து விட்டு பாருங்கடா, அவுத்து விட்டு பாருங்கடா. எங்கம்மா அம்மா? எங்கம்மா பட்டு? அம்மா எங்க பட்டு? அம்மா எங்க? அம்மா கூப்பிடு, அம்மா கூப்பிடு, கூப்பிடுத்தாங்க. அம்மா அங்கே போயிடு. கூப்பிடு எங்கன்னு கேளு. சேர்ல தேடுறா அம்மாவை காணும்னு. எங்கம்மா அம்மா? எங்கம்மா அம்மா? எங்க தங்க தேடு. உள்ள போயிட்டாங்களா? அம்மா எங்கம்மா? வள்ளியம்மா எங்க கேளு. வள்ளியம்மா கூப்பிடு, வள்ளியம்மா கூப்பிடு. பட்டு பட்டு பட்டிங்க பாருமா, பாரு பட்டு. அம்மா கேளு. அம்மா எங்க? அம்மா எங்க பட்டு? பட்டிந்தா பட்டிந்தா இந்தான்னு சொல்லிடக்கூடாது, உடனே ஓடி வந்துருவியே. பட்டு என்ன பண்றா பாருங்க. ஒரே அந்த எலும்பை வச்சு விளையாட்டு தான். அம்மா எங்க பட்டு? சத்தம் வருது. அம்மாவை காணும். அம்மா இங்கே, அம்மா இங்கே போச்சு. பட்டோட ஒரே விளையாட்டு தான்ப்பா. நீ கட்டில கடிக்கிறியா இல்லை எலும்பு கடிக்கிறியான்னு யாருக்குமே தெரியாது. அப்படி கடிக்கிற. இந்த பக்கமா வந்து கடி. போச்சு, நீ கட்டில கடிச்சு வரன்றேன்னு எல்லாரும் கமெண்ட்ல உனக்கு கழி ஊற்ற போறாங்க. உனக்கே சொந்தமான அந்த இவ்வளோ பெரிய கட்டில் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாரு. எனக்கு இவ்வளோ பெரிய கட்டில். என்ன பட்டு? கட்டில் ஒன்று தானே, பிரித்து மேய்ஞ்சிட்டோம் கட்டில்னா. பட்டே இந்தா, பட்டுந்தா, இந்தா இந்த பட்டு இந்தா. அம்மா பார்த்தா வாழ ஆடுது. ஒரே விளையாட்டு தான்ப்பா. இழைச்சு போயிட்டா புள்ள பாவம். அவளே எலும்பு கூட மாதிரி தான் இருக்கா.
ஷேக்கின் கொடுத்தாங்க அம்மா, ஷேக்கின் கொடுங்க. அப்புறம் இவ பேரை சொல்ல மறந்துட்டேனே, இவ பேர் தான் பட்டு. எங்கள் வீட்டில் ஒரு செல்லக்குட்டி. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 3 பேர் எப்படியோ அதே மாதிரி தாங்க இவளும். என்ன நாங்கள் எல்லோரும் வேலைக்கு போயிடுவோம், இவ மட்டும் எங்கள் அம்மா கூடவே இருப்பா. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பேச்சு துணையாச்சே, அதனால். பாவங்க, அவளுக்கு ரீசன்ட் டைமில் ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ புள்ள ரொம்ப மெலிஞ்சிட்டா. அப்படியே மண்டையில் இருக்க மண்டோடல வெளியில் தெரியிற அளவுக்கு மெலிஞ்சு போயிட்டா. அப்புறம் டாக்டரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவளை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே எல்லோரும் ஓஞ்சி போய் ஒரு வழியே ஆயிட்டாங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் இது மாதிரி கண்டிப்பாக ஒரு ஜீவராசி வளர்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அவங்கள தன்னோட பிள்ளைங்களாக நினச்சி தான் வளர்க்குறாங்க. எல்லாருக்குமே இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த ஒரு சின்ன ஜீவராசி தான் இல்லைங்களா? அவங்க நம்மளை எவ்வளோ சந்தோஷமாக என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறோம். அவங்களால வீடே நிறைஞ்சிருக்க மாதிரி தாங்க இருக்குது. இவளை மாதிரி எங்கள் வீட்டில் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நிறைய பேர்த்த வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறதுனால இப்போ இவ ஒருத்தியோட போதும் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க. இது மாதிரி எங்களுக்கு பெருசாக சொந்தம்னு சொல்லிக்கலாம் யாருமே இல்லைங்க. இவங்கள மாதிரி ஒரு ஆளுங்க தான் வீட்டில் நமக்கு சொந்தமே. அம்மா எங்களை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பட்டுவையும் பார்த்துப்பாங்க. பட்டுவும் அவங்களுக்கு ஒரு குழந்தை. எங்களுக்கு அப்புறம் அவள் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அம்மாவுக்கு அவள் ரொம்ப க்ளோஸு. நாங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வேலைக்குன்னு சொல்லி வெளியில் போயிட்டா அடுத்து அம்மாவுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் அவள் மட்டும்தான். எதுனாலும் அவகிட்ட தான் சொல்லுவாங்க, பேசுவாங்க. அவளும் அப்படித்தான். பட்டுன்னு கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த கட்டில் அப்பா அவளுக்காகவே செஞ்சு கொடுத்த கட்டில். இவ்வளோ பெரிய கட்டில்ல இவ ஒருத்தி மட்டும்தான் விளையாடுவா, தூங்குவா, இதில் தான் சாப்பிடுவா. என்னனாலும் அதில் தான் நமக்கு இருக்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பட்டுக்கும் சேர்த்து நானே பாய் சொல்கிறேன். பாய்.